ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பசங்கள்லாம் போனதுக்கப்புறமா இந்த வீக்கெண்ட் தான் ஒரு சின்ன அவுட்டிங் போனோம். அதுதான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் இந்த விலாகில். காலையிலே பார்த்தீங்கன்னா பழைய சாதம் தான் சாப்பிட்டோம். எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்காக நான் சாதம் வச்சு நைட்டு தண்ணி ஊற்றி பழைய சாதமாக பண்ணேன். இது பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக போடவே இல்லை. இந்த பாட்டில் க்ரீன் குர்தா செட்டு மிந்த்ராவில் தான் வாங்கினேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. கையெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பாகிஸ்தானி சல்வார் சூட் இருக்கும்ல, அந்த மாதிரி கை அம்பர்லா கட் வச்சு நல்ல ஒரு எம்ப்ராய்ட்ரி போட்டு ரொம்ப பிடிச்ச கலரு. போடவே இல்லை, ஒரு 8 months அப்படியே கபோர்ட்லேயே இருக்குது. சரி இன்றைக்கி அதை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு எடுத்து வச்சேன். அது வந்து குர்தா செட்டு மட்டும்தான், டாப் அண்ட் பாட்டம். சரி ஷாலு வந்து நான் வேறு செப்ரேட்டாக வேறு குர்தா செட்ஸ்லேருந்து எடுத்து இதை போடலாமா அதை போடலாமான்னு மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி கடைசியில் நான் இந்த ஆரஞ்சு தான் போட்டேன். அப்புறம் இன்றைக்கி வந்து லைப்ரரி புக்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு, அதை திருப்பி டெபாசிட் பண்ணோம். அதுக்கு அதை எடுத்து வச்சுட்டு ரெடி ஆயிடுச்சு. என்ன மூவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து சையாரா போகலான்னு தான் டிசைட் பண்ணோம். 2-3 இங்கிலீஷ் மூவிஸும் இருந்துச்சு. சரி இது ரொம்ப ஹைப்பாக எல்லா இடத்துலையும் இன்ஸ்டாகிராமில் அது இதுன்னு சொல்லிட்டு ஹைப் இருந்துச்சுன்னா சரி ரொமான்டிக்காக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு போனாக்கா அதை சேம் அரைச்ச மாவு தானே அரைச்சி போட்ட மாதிரி. இந்த பசங்களுக்கெலாம் ஆனால் ரொம்ப பிடிக்கும். இந்த காலேஜ் பசங்க, என்னோடய பசங்களுக்கெலாம் அந்த ஏஜ் டீனேஜ் பசங்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். பார்க்காதவங்க பாருங்கள், பாட்டுலாம் நல்லாயிருக்கு. அப்புறமா கார் பார்க்கிங்கில் இங்கே பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ஜூஸ் வெண்டிங் மிஷினு. இது வந்து நம்ம வந்து பைசா போட்டோன்னா அதுவே ஆரஞ்சு அங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்கல்ல மேலே, அதுவே ஆரஞ்சு கலெக்ட் பண்ணி அது ஜூஸாக பண்ணி அது அப்படியே நமக்கு ரெடிமேட் ஜூஸ் மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அப்படியே கிடைக்கும். நான் ஃபர்ஸ்ட் டைம் வேறு ஒரு இடத்துல பார்த்தா நாங்கள் ட்ரை பண்ண முடியல. அப்படி இங்கே பார்த்த உடனே இதை எப்படியாவது ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு இதை நாங்கள் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அது என்னெல்லாம் ஆகுது மிஷின்குள்ளே அப்படின்னு பார்க்குறதுக்காக. ஆனால் கரெக்டாக அவ்வளோ தெரியல. அந்த ஆரஞ்சு இறங்கி வர்றது மாத்திரம் தெரிஞ்சிச்சு. அந்த ஜூஸை எப்படி போடுறது எப்படி போடுது அப்படிலாம் ஒன்றுமே பார்க்க முடியல. கடைசியில் அந்த ஜூஸ் தான் வெளியில் வர்றது தான் தெரிஞ்சிச்சு. செம டேஸ்ட்டாக ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ரொம்ப கூலாக அடிக்கிற வெயிலுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த ஆரஞ்சு வெண்டிங் மிஷின். நம்ம ஊர்லலாம் கூட எங்கேயாவது ட்ரெயின் ஸ்டேஷன் அங்கெல்லாம் வச்சா நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அப்புறமா அடுத்த நாள் பார்த்திங்கன்னா வேற ஒரு வேலையாக நாங்கள் காலையிலே வெளியில் போனோம். சரி பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கும் வெளியிலேருந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கீ ரோஸ்ட்டு சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு. அதனால் பக்கத்துலேயே ஒரு ஹோட்டலுக்கு போனால் அங்கே வந்து ஒரு கேரளா ஹோட்டல் தான் அது. அங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு நோஸ்டால்ஜிக்காக அந்த பேக்கரி செக்ஷனில் இந்த மாதிரி அடிக்கடிக்கு வச்சுருந்தாங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. உங்களுக்கெலாம் நீங்களாம் சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி பழைய பேக்கரியிலலாம் பார்த்திங்கன்னா இப்போயும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி பிஸ்கெட்ஸு எல்லாம் அடுக்கி இந்த மாதிரி ஜாரில் போட்டு வச்சுருப்பாங்க. அது பார்த்த உடனே ஒரே நொஸ்ட்டு ஆகிட்டு அதில் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தாச்சு. அப்புறமா இன்றைக்கி வந்து ஃபுல் வெஜிடேரியன் லஞ்சு. இது என்னான்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இது வந்து கூர்க்கா அப்படின்னு சொல்லுவாங்க கேரளாவில். சின்ன சின்ன கிழங்குன்னு நினைக்கிறேன் தமிழ்லாம். கூர்க்கா கிழங்கு, சின்ன கிழங்கு, சைனீஸ் பொட்டேட்டோ அந்த மாதிரி ஏதோ ஒரு பேர். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அதில் பெரிய வேலை என்னென்னா அந்த தோலை உரிக்கிறது தான். தோல் உரிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஆனால் தோலை அந்த மாதிரி உரித்து நம்ம செஞ்சாக்கா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து அங்கே பீஃபு மட்டன் கூடலாம் ஆட் பண்ணுவாங்க, பொட்டேட்டோ மாதிரி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த தோல் உரிக்கிறது தான் கஷ்டம். அது கொஞ்சம் நேரம் நம்ம ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த கத்தி வச்சுட்டு சுரண்டி எடுக்கலாம். இல்லைனாக்கா நம்ம வந்து இந்த சாக்கு மாதிரி ஏதாவது பை இருந்துச்சுன்னா துணி பை அது வச்சு போட்டு நம்ம நல்லா உரசி எடுக்கலாம். அப்படியும் பண்ணலாம். இல்லைன்னா குக்கரில் ஒரு விசில் விட்டு அதுக்கப்புறமா நம்ம பொட்டேட்டோ தோல் உரிக்கிற மாதிரி அந்த மாதிரியும் எடுக்கலாம். ஆனால் அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. இந்த மாதிரி செய்கிறது தான் டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஆன்லைனில் இந்த ஒரு பெடிக்யூர் எலக்ட்ரிக் பெடிக்யூர் சாதனமாக வாங்கினேன். நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ரொம்ப இந்த மாதிரி தேய்ச்சி இங்கே வந்ததுலேருந்து பயங்கர ட்ரைனஸ்ஸு.
காலில் கையில் எல்லா இடத்துலையும் பயங்கர ட்ரைனஸ்ஸு. அதுக்காக நான் வந்து சரி எப்போ பாரு அந்த கையில் வச்சு நம்ம தேய்ச்சிட்டு இருக்க வேணாம், இது வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது வந்துச்சு. நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். இது அமேசானில் கூட நான் பார்த்தேன். நம்ம இந்தியாவில் கூட இருக்குது அமேசானில். வேணா ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட இந்த 3 அந்த டூல் கொடுத்துருக்காங்க. அந்த சொரசொரப்பு தன்மைக்கு பொறுத்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்குது, கொஞ்சம் பிளண்ட்டாக இருக்குது. அந்த மாதிரி 3 டூல் இருக்குது. அப்புறமா இதை ஊற வச்சுருந்தோம்ல, அந்த கூர்க்காய் எடுத்துகிட்டு வந்து நான் டிவியும் போட்டுட்டு, ஏன்னா ரொம்ப நேரம் ஒரு 1/2 an hour 40 minutes ஆச்சு இந்த ஒரு சின்ன ஒரு பாத்திரத்தில் உள்ள கூர்க்காய் ரெடி பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறமா அதை கட் பண்ணி இந்த மாதிரி குட்டி குட்டியாக பீசஸாக கட் பண்ணி மஞ்சள் பொடி உப்பு போட்டு ப்ரெஷர் குக்கரில் ஒரு விசில் விட்டு கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றணும். அந்த தண்ணியிலே அது வெந்துடும். ஒரு விசில் எடுத்து விட்டுட்டு நம்ம வந்து சின்ன வெங்காயம் இருக்குல்ல, சின்ன வெங்காயம் கருவேப்பிலையும் போட்டு ஜஸ்ட்டு மிளகா பொடியும் போட்டு தாளித்தோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த தோலை எடுக்கிறது தான் ஒரு பெரிய வேலை. ஆனால் அதை எடுத்துட்டோன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறமா இன்றைக்கி வந்து பொரியல் வந்து கோவக்காய் வதக்கல். சாதாரணமாக வெங்காயம்லாம் போட்டு வதக்கியாச்சு. அப்புறமா கறிக்கு வந்து பீர்க்கங்காய் புளிக்கறி. பீர்க்கங்காய் நம்ம புளி புழிஞ்சு விட்டுட்டு கொஞ்சமாக பருப்புலாம் போட்டுட்டு கறி வச்சாச்சு. அதுதான் இன்றைக்கி சிம்பிள் குக்கிங் எங்கள் வீட்டில். இன்றைக்கி ஃபுல்லாக வெஜிடேரியன் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெஜிடேரியன் ஆக்கியாச்சு. கோவக்காய் இந்த மாதிரி வெங்காயம் அதில் கடுகுலாம் போட்டு தாளித்து வேக வச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காவை போட்டுட்டு நான் அது வந்து இந்த கறி பவுடர் ஆட் பண்ணுறேன். இந்த கறி பவுடரோட ரெசிபி வந்து நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கு நடுவில் கொஞ்சம் லூலுலேருந்து கொஞ்சம் ஆன்லைன்லேயும் சாமான்லாம் வாங்கியிருந்தேன், அது வந்துச்சு. இது வந்து நான் சொன்னல அந்த கூர்க்காய் கிழங்கு, சின்ன வெங்காயம் கருவேப்பிலை போட்டு ஜஸ்ட்டு அந்த நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வெங்காயத்தை வதக்கிக்கணும். அப்புறமா மிளகா பொடி போட்டு இதை போட்டு வதக்கி எடுத்தோன்னா ரொம்ப டேஸ்டியான கூர்க்காய் கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் மட்டன் கூட வேணால் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சீசன் தான் நினைக்கிறேன், எல்லா சீசன்லையும் கிடைக்காது. அது எப்போ கரெக்டாக சீசன் தெரியல. கடையில் பார்த்தீங்கன்னா அங்கேயே ட்ரை பண்ணுங்கள். இது வந்து பீர்க்கங்காய்க்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சாதாரணமாக நம்ம கடுகு வெந்தயம் ஜீரகம் எல்லாம் போட்டு தக்காளி வெங்காயம்லாம் போட்டு பீர்க்கங்காயம் போட்டு இந்த பருப்பு நான் வந்து சின்ன பருப்பு செரு பருப்பு அதுதான் போட்டிருக்கேன். அது போட்டு நல்லா வேக வச்சோடனே கொஞ்சமாக கையில் வெந்த பிறகு மசிச்சு விட்டுட்டு புளியும் ஆட் பண்ணாக்கா பீர்க்கங்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கையோடு எல்லா பாத்திரம் எல்லாம் கிச்சன் எல்லாமும் க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். இன்றைக்கி முட்டையும் வேக வச்சுருந்தேன். அப்புறமா சரி பப்படம் காய்ச்சறதுக்கு எண்ணெய் எல்லாம் ஊற்றி காய்ச்சறதுக்கு சோம்பேறித்தனமாக இருந்ததுனால நான் இன்றைக்கி மைக்ரோவேவ்லேயே வச்சு எடுத்துட்டேன். ஸோ அதுதான் எங்களோட சிம்பிள் லஞ்சாக இருந்துச்சு வீக்கெண்டு. நீங்கள்லாம் என்ன பண்ணீங்க வீக்கெண்ட் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணால் தான் யாரெல்லாம் பேராச்சும் எனக்கு தெரியும், இல்லைன்னா ஜஸ்ட்டு எங்கள் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் அந்த மாதிரி நம்பர்ஸாகவே மாறிடும். அதனால் வீடியோஸ்லாம் பாருங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா இல்லைன்னு கூட சொல்லுங்கள், எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் யாருன்னு தெரியல, நமக்கு ஜஸ்ட்டு நம்பர் மாறுமே இருக்குது சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டு. ஸோ அதனால் வீடியோஸ் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு ஹாய் ஆச்சும் சொல்லுங்கள். ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர், பை பாய்.